வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலாவை சந்தித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் வாக்களிப்பு நிலையங்களை தயார் செய்யும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பம். ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரை லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்து 1267 முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவு கிடைத்துள்ளதாக தகவல். அனுரகுமார திசாநாயக்க கிரேக்க நாட்டை சேர்ந்த கப்பல் நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்துள்ளதாக வெளியான குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வாய்ப்பு உள்ளதாக வெளியான செய்தி. தொடர்வது விரிவான செய்திகள். வியட்நாமுக்கு அரச விஜயத்தில் உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலா அவர்களை சந்தித்து முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பு ஹனோயில் அமைந்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் இலங்கை மற்றும் வியட்நாமுக்கு இடையிலான 55 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து பரந்த விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. சந்திப்பில் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத்தும் கலந்து கொண்டார். அதே நேரம் ஜனாதிபதி தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரையில் ஒன்றான பாய்டின் விகாரையை பார்வையிட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றார். விகாரையின் நுழைவாயிலில் இலங்கை மற்றும் வியட்நாம் தேசிய கொடிகளை ஏந்திய மக்களால் ஜனாதிபதிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிபாடுகளை முடித்த பின்னர் தேரர்கள் பிரித்பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விகாரை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமகா போதிய வழிபட்ட ஜனாதிபதி இலங்கை மத்திய கலாச்சார நிதியத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மதிலை திறந்து வைத்தார். இதனையடுத்து சால் மரக்கன்று ஒன்றை நட்ட ஜனாதிபதி நிகழ்வொன்றை குறிக்கும் பெயர் பலகையும் பார்வையிட்டார். விகாராதிபதி தேரத்திற்கு நினைவு பரிசும் வழங்கி அவருடைய மரியாதையை வெளிப்படுத்தினார். இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை பலப்படுத்தும் முக்கிய கட்டமாக அமைந்துள்ளது. நாளை நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் வாக்களிப்பு நிலையங்களை தயார் செய்யும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் நாளை காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெறவுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் இந்த தேர்தலில் 1,71,56,338 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னமும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தேர்தல்களின் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 65,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். நாளை நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் 3000 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இதேவேளை தேசிய அடையாள அட்டை, வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டையை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும். அதற்கு எதிராக வெற்றி கட்டம் இருக்கும். அதில் புள்ளடி இட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். வாக்குச்சீட்டில் எழுதவோ, சித்திரம் கீறவோ, கிறுக்கவோ, எண்ணங்களை எழுதவோ, பெயர்களை எழுதவோ வேண்டாம். புள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை லஞ்சம் மற்றும் ஊழலை குறித்து 1267 முறைப்பாடுகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவிக்கிறது. இந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 24 சோதனை நடவடிக்கைகளின் போது 20 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேர் போலீஸ் அதிகாரிகள், மேலும் ஒருவர் போலீஸ் அதிபர், ஒருவர் தொழில் அமைச்சின் அதிகாரி, ஒருவர் கள அதிகாரி மற்றும் ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகல் துறை அதிகாரி என்று பல்வேறு அரசு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் உள்ளடங்குகின்றனர். மேலும் பொது சுகாதார பரிசோதகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், நீதியமைச்சின் ஊழியர் மற்றும் இறைவரை திணைக்களத்தின் மதிப்பீட்டு அதிகாரியும் கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் அடங்குகின்றனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை 24 சந்தேக நபர்களுக்கு எதிராக 21 வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகமான மன்றங்களை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், இதே அரசாங்கம் பொய்கள் மூலம் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துள்ளது. இனியும் மக்கள் அவர்களின் பொய்களில் ஏமாற வேண்டுமா என்பது மக்களிடமே உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் உண்மையினை உணர்ந்து செயல்படுவார்கள். அதன் பேரில் ஐக்கிய மக்கள் சக்தி பல இடங்களில் வெற்றி பெறும் என்றார். உள்ளூராட்சி மன்றத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது என்றும் மக்கள் ஆதரவு தங்களை நோக்கி திரும்பி வருவதை தெளிவாக உணர முடிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, ஆனால் நாட்டின் மிகப்பெரிய பொய்யரை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றார். கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சந்தேகத்திற்குரிய நபரை வெளிக்கொண்டு வருவதாக வாக்களித்தது. ஆனால் இதுவரை எதையும் அவர்களால் செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பொய்கள் மூலதனமாக ஆட்சி நடத்தும் ஜனாதிபதியை மக்கள் தற்போது தெளிவாக அடையாளம் காண்பதற்கு தொடங்கிவிட்டுள்ளார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். திருடர்களை பிடிக்க வந்தவர்கள் தாங்களே திருடுகிறார்கள் என்று கூறும் எதிர்க்கட்சி, ஆட்சியில் உள்ள அமைச்சர் ஒருவரை 600 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீடு ஒன்றை வெறும் 100 லட்சம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி வெளியிட்டுள்ளார். குற்றவியல் சொத்துக்கள் மீதான சட்டத்தின் கீழ் இதை செய்த முறைப்பாடு ஒன்றை அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளனர். அனுராதபுரத்தை சேர்ந்த அமைச்சரை குறித்த வீடு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளார் என்றும், இது தொடர்பான பத்திரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கையெழுத்திட்டுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் குறித்த 100 லட்சம் ரூபாவும் வர்த்தக அமைச்சுடன் தொடர்புடைய நிதி நிறுவனம் ஒன்றின் மூலம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தகவல் உள்ளதாக கூறினார். தற்போதைய அரசு திருட்டையும் மோசடியையும் ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று அவர்கள் இரட்டை வண்டிகளில் சுற்றித் திரிகின்றனர் என்று சமிந்த விஜயசிறி கடுமையாக விமர்சித்தார். இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு புதிய சட்டத்தை அமல்படுத்துவது முதலாவது நடவடிக்கையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கிரேக்க நாட்டை சேர்ந்த கப்பல் நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்துள்ளதாக வெளியான குற்றச்சாட்டில் உண்மைகள் இருக்க வாய்ப்பு உள்ளது என்று ஜேவிபியின் முன்னாள் மத்திய குழு உறுப்பினர் பரணோ ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளராக இருந்த துஷித ஹல்லொழுவு அண்மையில் அனுருகுமார திசாநாயக்க ஒரு வெளிநாட்டு கப்பல் நிறுவனத்தில் பெரும் தொகை டாலர்கள் முதலீடு செய்துள்ளதாக கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை ஒட்டியபடி பரணோ ராஜபக்ச ஒரு காணொலி வெளியிட்டு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜேபிபியின் ஆதரவோடு சரத் பொன்சேகா போட்டியிட்ட போது பல்வேறு வர்த்தகர்களிடமிருந்து பெரும் தொகை பணங்கள் அன்பளிப்பாக கிடைத்தன. அந்த காலத்தில் அந்த நிதிகளை நிர்வகித்தது அனுருகுமார திசாநாயக்கவின் பொறுப்பாக இருந்தது. தேர்தல் முடிந்த பின்னரும் அந்த அலுவலகத்தில் நிதி குவிவதை பார்த்தோம். அந்த பணங்களை பொதி செய்து வாகனங்களை ஏற்றி எங்கேயோ எடுத்து சென்றார்கள். ஆனால் அந்த பணத்தின் இறுதி நிலைமையை யாரும் அறியவில்லை. அந்த காலத்திலேயே அந்த பணத்திலிருந்து ஒரு பகுதி கிரேக்க கப்பல் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததாகவும், அது ஜேவிபி மத்திய குழுவில் விவாதிக்கப்பட்டதாகவும், பின்னர் அந்த விவாதம் கைவிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை கொண்டு துஷித ஹல்லொழுவின் குற்றச்சாட்டில் ஒரு அளவிற்கு உண்மை இருக்கக்கூடும் என்பதே தமது நிலைப்பாடாகும் என்றும் பரணோ ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.